ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சனா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா இறால் கிரேவிக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடான பிறகு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே எல்லா நான்வெஜ்ஜுக்குமே சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டோட அந்த வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி மட்டும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டு அதோட சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அலசி வச்சுருக்கோம் இல்லையா, குட்டி குட்டி இறால். எப்போவுமே இறால் வாங்கையில் குட்டி குட்டி இறால் பார்த்து வாங்குங்க, ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த குட்டி குட்டி இறாலை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். என்னென்ன மசாலான்னு இப்போ பார்ப்போம். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா வதங்க விடலாம். நான் எப்போவுமே இந்த சமையல் செய்கிறதுக்கு கழனி தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். எல்லா சமையலுக்குமே நான்வெஜ்ஜுக்கும் அதே மாதிரி தான். கழனி தண்ணி ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கழனி தண்ணியில் நம்ம உடனே தண்ணி விட்டுறக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இறால தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் கழனி தண்ணியை ஊற்றி நல்லா வதக்கி விட்டு அந்த தண்ணியோட கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்காக நம்ம மூடி விட்டுறலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இறால் வெந்துடுச்சுன்னா இறால் வெந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம். வெந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சமாக பெப்பர் போட்டு அதோட பெப்பரை தூவி விட்டு நல்லா அதோட நம்ம காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்க விட்டு அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அதுக்காண்டி பெப்பரையும் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு கிரேவியோட டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் வந்துடுச்சு. நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் கூட தண்ணி பதம் மாதிரி இல்லாமல் நல்லா அந்த கிரேவியோட பதத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்க்கையில் கிரேவி திக்னஸ் ஆகிடுச்சு. போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.